ஆன்லைன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர்னா செகண்ட் சாப்டர் தி வவ்வல்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் உங்களுக்கு. ஸோ வவ்வல்ஸ் தான் வந்து மெயின். உங்களுக்கு இங்கிலீஷை பொறுத்தளவு வவ்வல்ஸ் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷோட பேஸே உங்களுக்கு தெரியும் வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் சாப்டர் இம்பார்ட்டண்ட்டு, அதை விட ரொம்ப முக்கியமான சாப்டர்னா செகண்ட் சாப்டர் தி வவ்வல்ஸ் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நான் அந்த சாப்டர் ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் எதை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக உங்கள் வவ்வல்ஸ் புரியும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் உள்ள போகலாம். ஸோ வவ்வல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இஃப் த மவுத் பேசேஜ் இஸ் லெஃப்ட் ஸோ ஓப்பன் as not to cause audible friction and voiced breath is sent through it, we have a vowel. ஸோ வவ்வல்னால் ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கிலீஷில் நார்மலாக வவ்வல் என்ன படிச்சிருப்போம், AEIOU 5 வவ்வல் படிச்சிருப்போமா. ஸோ அதே கான்செப்ட் மாதிரி இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட்லேயே ஒரு சில வவ்வல் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஒருத்தர் ஒரு வேர்டு ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது அதில் வர வவ்வல் நம்ம தனியாக பிரித்து எடுப்போம் நம்ம. ஸோ வவ்வல் தனியாக நம்ம கேட்கும், வேர்ட்ஸ் தனியாக கேட்கும். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம பிரித்து கரெக்டாக எழுதிடுவோம். இதுக்கு போய் வவ்வல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வவ்வல்ஸில் மொத்தம் 2 டைப் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்னது லாங் வவ்வல், செகண்ட் வந்து ஷார்ட் வவ்வல். ஓகேங்களா, ஸோ லாங் வவ்வல்னால் அது ஒரு 6 இருக்குது. ஸோ லாங் வவ்வல் ஒரு 6 இருக்குது, ஷார்ட் வவ்வல் உங்களுக்கு ஒரு 6 இருக்குது. ஸோ மொத்தம் 12 வவ்வல் இந்த சாப்டர் நடத்துவேன் நான். ஓகேங்களா, ஸோ லாங் வவ்வலுக்கு ஷார்ட் வவ்வல் மொத்தம் 12 இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு லாங் வவ்வல் நாம் போகலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு லாங் வவ்வல் ஃபார்முலா என்னென்னா பா மே வி ஆல் கோ டு. ஸோ தெளிவாக மக பண்ணிக்கோங்க. அதாவது ஒன்றும் இல்லை, பா மே வி ஆல் கோ டு. ஸோ லாங் வவ்வல்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். தமிழ் நீங்கள் படிக்கும்போது ஆ ஆ இ ஈ உ ஊ படிக்கிறீங்களா, அதில் எப்படி ஆ இ உ ஏ ஓ இதெல்லாமே லைட் வவ்வல். ஸோ சவுண்டு லைட்டாக கேட்குது. இது ஆ இ உ ஏ ஓ இதெல்லாம் ரொம்ப டார்க்காக கேட்குது. ஸோ இதுதான் லாங் வவ்வல்னு சொல்லுவாங்க. லைட்டாக சவுண்டு வரதை ஷார்ட் வவ்வலும்பாங்க, ரொம்ப அழுத்தி சவுண்டு வரதை லாங் வவ்வல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு. ஸோ லாங் வவ்வல் ஃபார்மில் மறுக்கா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பா மே வி ஆல் கோ டு. ஸோ வவ்வலை பொறுத்தல மொத்தம் 3 பிளேஸ் உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். அதில் அடுத்து நான் கான்செப்ட் சொல்கிறேன். இப்போதைக்கு வவ்வல்ஸில் 3 பிளேஸ் உங்களுக்கு இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது, செகண்ட் பிளேஸ் இருக்குது, தேர்ட் பிளேஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் பாங்கிறது ஃபஸ்ட் பிளேஸ், மேங்கிறது செகண்ட் பிளேஸ், விங்கிறது தேர்ட் பிளேஸ். அதே மாதிரி ஆளுங்கிறது ஃபஸ்ட் பிளேஸ், கோங்கிறது செகண்ட் பிளேஸ், டூங்கிறது தேர்ட் பிளேஸ். ஸோ இந்த பா மே வி 3மே திக்கு டாட்டு, ஆல் கோ டு இந்த 3மே திக்கு டேஷ் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ பானா இதை ஆவோன்னு எடுத்துக்கோங்க. மே அப்படின்னா மே சொல்லி பாருங்க, மே ஏன்னு சவுண்டு வருதுங்களா. ஸோ அந்த ஏவும் வரும், இல்லாட்டி எய் அந்த மாதிரி மீனிங் வரும். அடுத்து வி சொல்லி பாருங்க, வி ஈன்னு சவுண்டு வருதுங்களா. ஸோ ஈ. ஓகேங்களா, பானா பா ஆன்னு சவுண்டு வருது, மேனா ஏ இல்லை ஏய் சவுண்டு வரும், வீணா ஈங்கிற சவுண்டு அழுத்தி வரும். ஸோ இந்த 3 ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். இந்த 3மே திக்கு டாட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், ஆல் கோ டு ஆல். ஸோ இது வந்து ஆன்னு வருதுங்களா, இது ஆட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, அதாவது இதுவும் ஆதா, இதுவும் ஆதா, இது டாட்டு, இது டேஷ் உங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் எப்படி ஸ்ட்ரோக் பிரிக்கணும்னு சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு இருக்குது, அதை பார்த்தா ஈஸியாக உங்களுக்கு புரியும். அடுத்து கோ பிரித்து பாருங்கள், ஓன்னு சவுண்டு வருதுங்களா. ஸோ ஓ அந்த மாதிரினா திக்கு டேஷ் செகண்ட் பிளேஸ். ஊ. ஸோ டூ சொல்லி பாருங்கள், ஊன்னு சவுண்டு வருதுங்களா. ஸோ ஊன்னு வந்தால் திக்கு டேஷ் தேர்ட் பிளேஸ். அதாவது ஆல் கோ டு இந்த 3மே திக்கு டேஷு, பா மே வி இந்த 3மே திக்கு டாட்டு. ஸோ ஆகும்போது இந்த 6மே உங்களுக்கு வவ்வல்ஸ் தான். மேலே இருக்கிற 3 வந்து திக்கு டாட் வவ்வலு, கீழே இருக்கிற 3 வவ்வல் வந்து டேஷ் வவ்வல். ஓகேங்களா, ஸோ அடுத்து இது பாருங்கள். ஸோ இதை ஒரு ஸ்ட்ரோக்கில் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் எப்படி பிரிக்கணும்னு காமிச்சிக்கிறேன். மேலே நம்ம வவ்வலில் பார்த்தோம்ல உங்களுக்கு, பா மே வி, அப்புறம் பானா ஃபஸ்ட் பிளேஸ், ஏனா செகண்ட் பிளேஸ், ஈனா தேர்ட் பிளேஸ், ஆட்டூனா ஃபஸ்ட் பிளேஸ், ஓனா செகண்ட் பிளேஸ், ஊனா தேர்ட் பிளேஸ். ஸோ இந்த பிளேஸ் எப்படி பிரிக்கணும்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பிளேஸ் பிரிப்போம் நம்ம. ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஆஃப்டர் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஸோ வவ்வலில் உங்களுக்கு வந்து வவ்வலுங்கிறது இந்த பாண்டு தான் உங்களுக்கு வவ்வலே. உங்களுக்கு வவ்வல் வந்து ஒரு ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி வரும், பிஃபோரும் வரும், ஆஃப்டரும் வரும். ஓகேங்களா, பிஃபோரும் வரும், ஆஃப்டரும் வரும், பிஃபோரு வரும், ஆஃப்டர் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்போன்னா முன்னாடி பிஃபோரு, கீழே ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர்.
ஹரிசாண்டல்னா மேலே பிஃபோரு, கீழே உங்களுக்கு ஆஃப்டர், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இது உங்களுக்கு வந்து பாஸ் ஸ்ட்ரோக்கு. பாஸ் ஸ்ட்ரோக்னா பிஃபோர்னா இது ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஆஃப்டர்னா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். இது பாஸ் ஸ்ட்ரோக்கு. இதே டா போட்டோம்னா பிஃபோர்னா முன்னாடி, ஸ்ட்ரோக்கு முன்னாடி தான் பிஃபோரும்பாங்க. ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஆஃப்டர்னா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். அடுத்து என்ன ஸ்ட்ரோக்கு? சே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சேக்கு பிஃபோர்னா இங்கே ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஆஃப்டர்னா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஸோ எல்லாமே டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்னா மேலேருந்து கீழே வரும். ஸோ மேலேருந்து கீழே வரும்போது மேலே வரதா ஃபஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அப்வேர்டு போடுறோம் பாருங்கள். ஸோ அப்வேர்ட்னா கீழேருந்து மேலே போகும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கீழேருந்து மேலே போச்சுன்னா ஃபஸ்ட் பிளேஸு, பெஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஆஃப்டர்னா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். கீழேருந்து மேலே போகுதா? பிஃபோர்னா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஆஃப்டர்னா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். புரிஞ்சுங்களா? அப்வேர்ட்னா மேலேருந்து கீழே, அப்போ மேலே தான் ஃபஸ்ட் பிளேஸு. சாரி, டவுன்வேர்ட்னா மேலேருந்து ஃபஸ்ட் பிளேஸ். அப்வேர்ட்னா கீழேருந்து மேலே போகுது, அப்போ கீழே இருக்கிற ஃபஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு. அடுத்து ஹரிசாண்டல். ஹரிசாண்டல் வந்து இங்கே வச்சு லெஃப்ட் டு ரைட் போகுது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ்னால் மேலே, ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஆஃப்டர்னா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். எம் மேலேனா பிஃபோர், ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஆஃப்டர் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். அவ்வளோதான் உங்களுக்கு. புரியுதுல உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட் பிளேஸ்னால் என்ன வவல் வரும் உங்களுக்கு? ஆவும் வரும், ஆ ஒன்றும் வரும், ஆ டூவும் வரும். செகண்ட் பிளேஸ்னால் ஏ இல்லை ஏயும் வரும், இல்லை ஓவும் வரும். தேர்ட் பிளேஸ்னால் ஈயும் வரும், உங்களுக்கு ஊவும் வரும் உங்களுக்கு. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னொன்று கான்செப்ட் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. ஸோ இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் பிளேஸ்னால் வவ்வல் வந்து இப்போ இந்த கோடு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் பிளேஸ்னால் இப்படி தான் போடணும் நீங்கள், ஏன்னா கோட் டச் ஆகக்கூடாது. ஓகே, அதான் ஃபஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ்னால் கோட்டை டச் ஆகணும். தேர்ட் பிளேஸ்னால் கோட்டை த்ரூ பண்ணணும். புரிஞ்சது உங்களுக்கு? அதாவது ஃபஸ்ட் பிளேஸ்னால் இந்த ரெண்டு கோன் டச் ஆகக்கூடாது. செகண்ட் பிளேஸ்னால் கோட்டை டச் ஆகணும். தேர்ட் பிளேஸ்னால் கோட்டை த்ரூ பண்ணணும். டவுன்வேர்ட் ஸ்ட்ரோக்கு. அப்வேர்டு ஸ்ட்ரோக்கு பாருங்கள். ஸோ அப்வேர்டு ஸ்ட்ரோக்னா அப்வேர்ட் ஸ்ட்ரோக்கும் ஈஸி தான். ஸோ அப்வேர்ட் ஸ்ட்ரோக்னா இங்கே பாருங்கள், இங்கே டச் ஆகக்கூடாது. ஃபஸ்ட் பிளேஸ்னால் இது. ஓகேங்களா? இங்கே டச் ஆகி ரெண்டு கோட் டச் ஆகிருக்கா? கிடையாது. செகண்ட் பிளேஸ்னால் டச் ஆகிருக்கு. தேர்ட் பிளேஸ்னால் த்ரூ பண்ணியிருக்கு உங்களுக்கு. அவ்வளோதான். அதே மாதிரி ஹரிசாண்டல்னால் ஸோ ஃபஸ்ட் பிளேஸ்னால் மேலே, செகண்ட் பிளேஸ்னாலும் கீழே தான் வரும், தேர்ட் பிளேஸ்னாலும் உங்களுக்கு கீழே தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்கு. புரிஞ்சலும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ்னால் ரெண்டு கோடையுமே டச் ஆகக்கூடாது. செகண்ட் பிளேஸ்னால் கோட்டை டச் பண்ணணும். தேர்ட் பிளேஸ்னால் வந்து கோட்டை வந்து நீங்கள் வந்து த்ரூ பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து வவல்ஸோட கான்செப்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் போனால் தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆ. ஓகேங்களா? ஏன்னா ஆ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பா, இதை வந்து ஆ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆ ஒன்னா என்னென்ன கண்டிஷன்னா ஏஆர், ஏஎல் கூட எம்மு, ஏஹெச், ஏஎல். இந்த நாலு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஆர், ஏஎல் கூட எம்மு, ஏஹெச், ஏஎல். இந்த இப்போ ஆணு வந்துச்சுன்னா ஃபஸ்ட் பிளேஸை திக்கு டாட். இப்போது நான் எப்படி ஸ்ட்ரோக்கை பிரித்து எப்படி எழுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். பா சொல்லி பாருங்கள். பி ப்ளஸ் ஆ, பா சொல்லி பாருங்கள். பி ப்ளஸ் ஆ, பா. புரியுது உங்களுக்கு? அப்போ ஆன என்னது? ஃபஸ்ட் பிளேஸ். அப்போது ஸ்ட்ரோக் பாருங்கள். ஒரு ஸ்ட்ரோக் வவல் வந்து ஸ்ட்ரோக்குக்கு பிஃபோராக இருந்துச்சுன்னா முன்னாடி இருந்துச்சுன்னா பிஃபோரு, ஸ்ட்ரோக் அப்புறம் வந்து ஆஃப்டர். இதில் வவல் எங்கே வருது உங்களுக்கு? ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் வருது. அப்புறம் ஆஃப்டர் வவலா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு போட்டுட்டு ஆனால் ஃபஸ்ட் பிளேஸ் டச் ஆகக்கூடாது. பீக்கு அப்புறம் தான் ஆஃப்டர். பா 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 பா. புரியுது உங்களுக்கு? ஸோ இதான் பா. அடுத்து பாருங்கள், செகண்ட் வந்து பாம். ஓகேங்களா? ஸோ பாம் பாருங்கள். ஸோ ஒரு நிமிஷம் வீடியோ கட் வச்சுக்கிறேன். ஸோ பாம் பி ப்ளஸ் ஆ ப்ளஸ் எம். ஸோ பிரிக்கிறது உங்களுக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிரித்தா தான் உங்களுக்கு புரியும். பிரிக்காமல் நீங்கள் எழுதவே கூடாது. பாம் அப்படின்னா பி ப்ளஸ் ஆ ப்ளஸ் எம், பாம். ஸோ ஆ வந்துருச்சுங்களா? ஸோ ஆன என்ன பிளேஸு? ஃபஸ்ட் பிளேஸ். என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது? பி ஸ்ட்ரோக்கு, எம் ஸ்ட்ரோக்கு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கை போட்டுக்கோன்னு. ஆனால் ஃபஸ்ட் பிளேஸ்னால் டச்சே ஆகக்கூடாது. ஓகேங்களா? பாம். இப்படி பாம் போட்டுட்டு பீக்கு அப்புறம் தான் ஆ வந்திருக்குன்னா அப்போ பீக்கு அப்புறம் ஆ, பாம். ஸோ ஸ்ட்ரோக்கு போட்டு பாம் பாம். அவ்வளோதான். ஓகேவா? புரியுதுல உங்களுக்கு? அடுத்து பாருங்கள். அடுத்து பாம்.
பி ப்ளஸ் ஆ ப்ளஸ் எம் பாம். ஓகேங்களா, அதே தான் பி ஸ்ட்ரோக்கு எம் ஸ்ட்ரோக்கு, பி போட்டு எம், பிக்கு அப்புறம் ஆ பாம் 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 பாம். அவ்வளோதான். ஸோ அடுத்து பாருங்கள் ஃபார்ம் எஃப் ப்ளஸ் ஆ ப்ளஸ் எம் ஃபார்ம், எஃப் ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் எம் ஃபார்ம். அப்போ ஆ வந்துருச்சு, 3 ஸ்ட்ரோக் இருக்குது. எஃப் அப்படியே ஆறு அப்படியே எம். ஓகேவா, எஃப் ஆறு எம். ஸோ ஃபார்ம் ஃபார்ம். ஓகேங்களா, அடுத்து ஷா இஷ்யூ ப்ளஸ் ஆ ஷா, இஷ்யூக்கு அப்புறம் தான் ஆ வருது. ஸோ ஷா. அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு காமனாக டவுட் வரும், இந்த ஃபார்முலா நான் மேலே எதுக்கு எதுன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என்னென்ன சொல்லிக்கிறேன், ஏஆர் ஏஎல் கூட எம்மு ஏஹெச் ஏஎல். ஓகேங்களா, ஸோ இந்த வேர்டு வந்து ஆ சவுண்டு வந்துச்சுன்னா திக்கு டாட்டு ஃபஸ்ட் பிளேஸ். இப்போ பாருங்கள் பாம் பாருங்கள், பி ப்ளஸ் ஆ ப்ளஸ் எம் தான், ஆனால் என்னது பாம். ஸ்பெல்லிங் சொல்லி பாருங்கள், பிஏஎல்எம். ஸோ ஏஎல் கூட எம் வருதுங்களா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது உங்களுக்கு. அப்போ திக்கு டாட்டு ஃபஸ்ட் பிளேஸ். ஓகேவா, அதே மாதிரி பாம் அதே மாதிரி தான், ஏஎல் கூட எம் வருது. அடுத்து பாருங்கள் ஏஹெச்னு சொல்லிக்கிறேன்னா இங்கே ஷா பாருங்கள், இஷ்யூ ப்ளஸ் ஆ. ஸோ இஷ்யூக்கு அப்புறம் ஏஹெச்சா, ஏஹெச் லெட்டர் வந்து ஆ சவுண்டாக மாறுதுங்களா, அப்போ என்ன மீனிங்கு, ஃபஸ்ட் பிளேஸு திக்கு டாட், அப்போ ஷான்னு அர்த்தம் உங்களுக்கு, இது ஷா. அடுத்து பாருங்கள் வெறும் ஏஎல். ஸோ ஏஎல் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஏஆர். ஓகேங்களா, ஏஆர்னா ஃபார்ம், எஃப் ப்ளஸ் ஏஆர் ஃபார்ம். ஸோ ஏஆர் சவுண்ட் வந்து எம்மாக மாறிச்சுன்னா ஃபார்ம்னு அர்த்தம் உங்களுக்கு, திக்கு டாட்டு ஃபஸ்ட் பிளேஸ். ஸோ ஃபார்ம். அவ்வளோதான். இந்த வேர்டு வந்து ஏ சவுண்டு வந்துச்சுன்னா, அதாவது சாரி, இந்த வேர்டு வந்து ஆ சவுண்டு வந்துச்சுன்னா திக்கு டாட்டு ஃபஸ்ட் பிளேஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் ஈஸி உங்களுக்கு, ஏ சவுண்டு ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இப்போ ஏ ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஏ வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு. மே செகண்ட், ஏ இல்லை எய் ரெண்டில் எது வேணால் வரும் உங்களுக்கு. அப்படின்னா திக்கு டாட்டு செகண்ட் பிளேஸ். அப்போது பே பாருங்கள், பி ப்ளஸ் ஏ. ஸோ ஏன்னு என்ன மீனிங்கு, சாரி ஏன்னு என்ன வவ்வலு, செகண்ட் பிளேஸ் வவ்வலு, திக்கு டாட். ஓகேங்களா, அப்போது கோட்டை டச் பண்ணணும், பி போட்டு ஏ பே 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 பே, பிக்கு அப்புறம் ஏ, ஏன்னா எல்லாமே பிக்கு அப்புறம் தான் வருது, பே. அடுத்து பாருங்கள் பெய்டு. ஸோ பெய்டு ஃபஸ்ட்டு பிரிங்க, பி ப்ளஸ் ஏய் ப்ளஸ் டி, பெய்டு. ஃபஸ்ட்டு இங்கிலீஷை பொறுத்தளவு ஸ்ட்ரோக் உங்களுக்கு பிரிக்க தெரியணும். ஓகேங்களா, எது வவ்வலு எது ஸ்ட்ரோக் கரெக்டாக பிரிக்க தெரியணும். அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஸ்பீட் ரொம்ப ஈஸியாக இருக்குது, பிளேஸ் கரெக்டாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இப்போ பெய்டு பி ப்ளஸ் ஏய் ப்ளஸ் டி. அப்படின்னா ஏன்னு என்ன பிளேஸ், செகண்ட் பிளேஸ்னால் கோட்டை டச் ஆகணும். அப்படின்னா பி ஸ்ட்ரோக்கு அப்படியே டி போட்டுருங்க. ஸோ பிக்கு அப்புறம் ஏய் பெய்டு. இது பேடுக்கும் வரும் பெய்டுக்கும் வரும். நாம் தான் கரெக்டாக டிஃப்ரெண்ட் பண்ணணும், முன்னாடி வர வேர்ட்ஸோ பின்னாடி வர வேர்ட் வச்சு எடுக்கணும் நம்ம. ஸோ பெய்டு பெய்டு பெய்டு, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் பேல், பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் எல். ஸோ பேல், ஏன்னு என்ன பிளேஸு, செகண்ட் பிளேஸ். அப்போ பி ஸ்ட்ரோக்கு இங்கே கோட்டை முட்டிட்டு அப்படியே எல் போட்டுருணும், பிக்கு அப்புறம் ஏ பேல் 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 பேல், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் பேல், பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் எல் பேல். ஸோ அப்படின்னா ஏன்னா செகண்ட் பிளேஸு, பி ஸ்ட்ரோக்கு எல், பிக்கு அப்புறம் ஏ பேல் 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 பேல். அடுத்து பாருங்கள் பேக், பேக் பிரிங்க, பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் கே பேக். ஸோ ஏன்னு என்ன பிளேஸு, செகண்ட் பிளேஸு. இப்போ கோ டச் ஆகி கே, பேக் 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 பேக். ஸோ புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு, வவ்வல்ஸ் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, அடுத்து தேர்டு கான்செப்ட் பாருங்கள். ஸோ தேர்டு என்னது, வி வவ்வல். ஓகேங்களா, ஸோ தேர்டு என்னது வி. ஓகேங்களா, அதாவது வி இ திக்கு டாட்டு தேர்ட் பிளேஸ். ஓகேங்களா, இப்போ ஸ்ட்ரோக் பார்க்கலாம். பி பி ப்ளஸ் இ. ஸோ வவ்வல் வந்து அழுத்தி வருது உங்களுக்கு, இ அப்படின்னா டாட்டு டார்க்காக வரும். ஈனா தேர்ட் பிளேஸ்னால் இப்படி கோட்டை த்ரூ பண்ணிவிட்டு பிக்கு அப்புறம் தான் இ, தேர்ட் பிளேஸ் பி 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 பி. அடுத்து பாருங்கள் டி, டி ப்ளஸ் இ டி. ஸோ ஈனா தேர்ட் பிளேஸு, கோட்டை த்ரூ பண்ணி டிக்கு அப்புறம் இ டி 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 டி. அடுத்து பாருங்கள் டி, டி ப்ளஸ் இ இ, டினா தேர்ட் பிளேஸு, டி போட்டு இ டிஇ 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 டி. அடுத்து பாருங்கள் கி,
ஸோ கீ இது இங்கே பாருங்கள், இந்த கீ சவுண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு கீ வந்துக்கு ஜி வச்சு ஒருத்தர் போடுவாங்க, ஜே வச்சும் போடுவாங்க. ஜே வச்சு போட ஜீன்னு ஆயிடும். ஸோ கீனா கே ப்ளஸ் கீன்னு படிக்கணும். கீ ஹரிசானல் தேர்ட் பிளேஸ் உங்களுக்கு, ஓகேங்களா. அடுத்து ஃபீ, எஃப் ப்ளஸ் இ ஃபீ. ஸோ ஈனா தேர்ட் பிளேஸு, ஃபீ 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 ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வவல்ஸில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று லாங் வவல், ஒன்று ஷார்ட் வவல். லாங் வவல் 6 ஃபார்முலா இருக்குது. பா மே வி ஆல் கோ டு. ஸோ பானா A1, மேனா ஏஐ, ஈனா இ. இந்த 3மே திக்கு டாட்டு. ஆனா ஃபஸ்ட் பிளேஸ், ஏ இல்லை ஏனா செகண்ட் பிளேஸ், ஈனா உங்களுக்கு தேர்ட் பிளேஸ். ஸோ அதில் நாம் பார்த்தது ஆ பார்த்தோம். ஆல வந்து ஒரு லெட்டரில் ஆன்னு சவுண்டு வவல் வச்சா ஃபஸ்ட் பிளேஸ். ஸோ இதில் வந்து ஏஆர் சவுண்டு, ஏஎல் கோட லெட்ரு ஏஎல் கோட எம் வந்து ஆ சவுண்டு வந்தால் திக்கு டாட் ஃபஸ்ட் பிளேஸ். ஏஹெச் வந்து ஆ சவுண்டு வந்தால் திக்கு டாட் ஃபஸ்ட் பிளேஸ். ஏஎல் வந்து ஆ சவுண்டு திக்கு டாட் ஃபஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த 3 தான் உங்களுக்கு டாட் வவல். ஸோ அடுத்த இதில் வந்து டேஷ் வவல் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்து செகண்டு பார்க்க போகிறது என்னன்னா டேஷ் வவல், ஓகேங்களா. ஸோ டேஷ் வவல் ஒன்றும் இல்லை. ஸோ டேஷ் வவல்னால் இந்த மாதிரி சின்ன ஹைஃபன் மாதிரி போடுவோம் நம்ம, ஓகேங்களா. இதான் டேஷ் வவல்னு சொல்லுவோம். அதுக்கு சில கான்செப்ட் இருக்குது. ஸோ நம்ம நேற்று சாப்டர் என்ன பார்த்தோம், நம்ம இந்த வவல் சாப்டர் பார்த்தோம். அதாவது லாங் வவலில் பா மே வி ஆல் கோ டு பார்த்தோம். நேற்றுல அப்படியே வந்து என்ன பார்த்தோம்னா பா மே வி நாம் பார்த்துட்டோம். நீ அதுக்கிறது என்ன பார்க்க போகிறோம்னா ஆல் கோ டு நாம் பார்க்குறோம். ஆல் கோ டு இந்த 3மே டேஷ் வவல், ஓகேங்களா. திக்கு டேஷ்னு சொல்லுவோம். ஸோ டேஷ் வவல் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோன்னு வச்சுக்கோங்க. திக்கு டேஷு ஃபஸ்ட் பிளேஸ், ஓகேங்களா. ஸோ டேஷுக்கு என்னென்னா ஹிண்ட் வந்து ஏடபுள்எல், ஏயு கோட எல்லு இல்லை ஏஎல் கோட கே, ஏடபிள்யூ. அதாவது ஒன்றும் இல்லை, ஏடபுள்எல் வந்து சவுண்டு ஆ வரும், ஏயு கோட வந்து எல் வந்து ஆ வரும், ஏஎல் கோட எல் வந்து சவுண்டு ஆ வரும், ஏடபிள்யூ கூட வந்து ஆ வரும். ஸோ இந்த மாதிரி வந்தால் திக்கு டேஷு ஃபஸ்ட் பிளேஸ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரோக் பார்க்கலாம் பாருங்கள். பா, ஓகேங்களா. பி ப்ளஸ் ஆ. ஸோ பான்னு இருக்குது. ஸோ நம்ம ஆனால என்ன எடுத்துப்போம், போன இதுலேயுமே அதாவது டாட் வவல்லையும் பா ஆதா வருது, டேஷ் வவல்லையும் ஆதா வருது. ஸோ ஆனால் இங்கே என்னது ஏடபிள்யூ வந்து எல் ஆ சவுண்டு வருதுங்களா. அப்போ இது டேஷ் வவல் ஃபஸ்ட் பிளேஸ், திக்கு டேஷ். அப்போ பி போட்டு பிக்கு அப்புறம் ஆ டேஷ், பா 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 பா, அவ்வளோதான். அடுத்து வந்து பால், ஓகேங்களா. பால்னா பி ப்ளஸ் ஆ ப்ளஸ் எல், பால். இங்கே ஏடபிள்யூ வந்து எல் சவுண்டு வருது உங்களுக்கு இங்கே. அப்போ என்னது திக்கு டேஷு ஃபஸ்ட் பிளேஸ். ஃபஸ்ட் என்னென்ன ஸ்ட்ரோக் போட்டுக்கோணும், பி ஸ்ட்ரோக்கு எல் ஸ்ட்ரோக்கு, பி போட்டு எல், பிக்கு அப்புறம் ஆ டேஷ், பால், பிஎல் பால், ஓகேங்களா. பால் புரியுதா உங்களுக்கு, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் டால். ஸோ டால்னா ஒன்றும் இல்லை, ஏடபுள்எல் வந்து ஆ வருது. ஸோ டி ப்ளஸ் ஆ ப்ளஸ் எல். ஸோ ஏடபுள்எல்லுங்களா, இங்கே ஏடபுள்எல் இருக்கா. ஸோ அப்போ திக்கு டேஷு ஃபஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு, ஓகேங்களா. திக்கு டேஷ் ஃபஸ்ட் பிளேஸ். அப்போ டி ஸ்ட்ரோக்கு எல், டீக்கு அப்புறம் ஆ டேஷ், டால், டி போட்டு எல், டால், ஓகேங்களா. டால். அடுத்து சாக். ஸோ சாக் பாருங்கள், ஃபஸ்ட் பிரிங்க. சா ப்ளஸ் அதாவது இச்சு ப்ளஸ் சாரி சே, ஓகேங்களா. ஆ ப்ளஸ் கே. ஸோ ஏஎல் வந்து கே மாதிரி வருது உங்களுக்கு. இங்கே இந்த ஃபார்முலா உங்களுக்கு மென்ஷன் ஆகுதுன்னா அப்போது சா போட்டு கே, சாக் சாக் சாக், புரியுது உங்களுக்கு. அடுத்து தாடு. ஸோ து ப்ளஸ் ஆ ப்ளஸ் டி, தாடு. ஏடபிள்யூ வந்து ஆ வருதுங்களா. அப்போ என்னது திக்கு டேஷு ஃபஸ்ட் பிளேஸ். அப்போ இத்து ஸ்ட்ரோக்கு டி, தாடு தாடு தாடு. ஃபஸ்ட் பிளேஸ்னால இது வந்து முட்டக்கூடாது, அப்படியே டி போட்டுரும் நீங்கள், ஓகே. தாடு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 மட்டும் உங்களுக்கு பயங்கரமாக குழப்பு. அதாவது இந்த பாக்குமே இந்த ஆளுக்கு மட்டும்தான் குழப்பு, ஓகேங்களா. இது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா சொல்லிக்கிறேன், ஃபார்முலா படி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து செகண்டு, இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. அதாவது செகண்டு ஓ வவல், ஓகேங்களா. ஓவல் ரொம்ப ஈஸி. ஓ சவுண்டு வந்தால் திக்கு டேஷு செகண்ட் பிளேஸ், ஓ நெடிலாக வருது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஸோ டோ, டி ப்ளஸ் ஓ, டோ, டோன்னு படிப்பாங்க, ஓகேங்களா. அப்போ டி போட்டு ஓ, டோன்னு படிப்பாங்க. ஒரு சில பேர் டஃப்னு படிப்பாங்க, ஓகேங்களா. டஃப்னு வரும், டோன்னு வரும் உங்களுக்கு. டஃப்னா ஆ வந்து வரும், ஓகேங்களா. ஸோ அடுத்து டோர், டி ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஆர், டோர். ஸோ இங்கே என்னது ஓ சவுண்டு வருதுங்களா. ஓ சவுண்டு என்ன சொல்லிக்கிறேன் நான், திக்கு டேஷு செகண்ட் பிளேஸ்.
அப்போ என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது, டி ஸ்ட்ரோக் இருக்குது, ஆர் ஸ்ட்ரோக் இருக்குது. அப்போ டி போட்டு அப்படியே ஆர் போட்டுருங்க. அப்புறம் டிக்கு அப்புறம் ஓ டோர். ஸோ டி போட்டு ஆர் டோர். ஸோ டி போட்டு ஆர் டோர். அடுத்து டோம், டி ப்ளஸ் ஓ ப்ளஸ் எம். ஸோ டோம்னு வருது உங்களுக்கு. அப்போ இங்கே ஓ சவுண்ட் வருதுங்களா, நெடிலாக வருதா. அப்போ ஓன்னு என்ன மீனிங்கு, திக்கு டேஸு செகண்ட் பிளேஸ். அப்போ என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது, டி ஸ்ட்ரோக்கு எம். ஓனா செகண்ட் பிளேஸ்னால் டி வந்து கூட டச் ஆகிட்டு எம் போடும். டிக்கு அப்புறம் ஓ டோம், டோம். ஓகேங்களா, டோம். அடுத்து ஷோர், இஷ்யூ ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஆர். ஸோ ஓ சவுண்ட் வந்தால் செகண்ட் பிளேஸ். அப்போ இஷ்யூங்கிறது செகண்ட் பிளேஸில் போடணும். இஷ்யூ போட்டு அப்படியே ஆர், செகண்ட் பிளேஸ் ஷோர், ஷோர், ஷோர். அவ்வளோதான். அதுக்கடுத்து பாருங்கள் போர், டி ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஆர், போர். ஸோ ஓ சவுண்ட் வருது உங்களுக்கு. ஓ சவுண்ட் என்ன சொல்லிக்கிறேன், திக்கு டேஸு செகண்ட் பிளேஸ். ஸோ டி போட்டு ஆர் போர், போர், போர். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஓ ரொம்ப ஈஸி. ஓன்னு சவுண்டு வந்தாலே நமக்கு என்னது என்ன சொல்லிக்கிறேன், செகண்ட் பிளேஸ் திக்கு டேஸ். அடுத்து தேர்ட் என்ன கான்செப்ட் இருக்குது உங்களுக்கு, அடுத்து டூ, அதாவது ஊ வவல். ஓகேங்களா, ஸோ டூ. ஓகேங்களா, ஸோ டூ நம்ம ஸ்ட்ரோக் பார்க்கலாம். சூ சொல்லி பாருங்க, இச்சு ப்ளஸ் ஊ, சூ. ஸோ ஊன்னு என்னது தேர்ட் பிளேஸு. தேர்ட் பிளேஸ்னால் கோட்டை த்ரூ பண்ணணும். சே ஸ்ட்ரோக்கை போட்டுட்டு சேக்கு அப்புறம் தான் ஆஃப்டர்னா சூ. ஸோ சே போட்டு சூ. படிக்கும்போது ஃபஸ்ட்டு சே ப்ளஸ் ஊ சூ, இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா, செகண்டு பாருங்கள் ஷூ, இஷ்யூ ப்ளஸ் ஊ ஷூ. அப்போ ஊன்னு என்ன பிளேஸு, தேர்ட் பிளேஸு. அப்போ என்ன ஸ்ட்ரோக் இருக்குது, இஷ்யூ மட்டும்தான் இருக்குது. அப்போ இஷ்ஷை த்ரூ பண்ணிவிட்டு இஷ்யூக்கு அப்புறம் ஊனா தேர்ட் பிளேஸ் ஷூ, ஷூ, ஷூ. அவ்வளோதான். அடுத்து லூ, எல்லு ப்ளஸ் ஊ, லூ. அப்போ ஊன்னு என்னது தேர்ட் பிளேஸு, எல்லுங்க அப்பேர்டு ஸ்ட்ரோக்கு. அப்போ அப்பேர்டுனா இப்போ த்ரூ பண்ணணும். எல்லுக்கு அப்புறம் ஊனா இங்கே தேர்ட் பிளேஸ். ஓகேங்களா, கீழேருந்து மேலே போச்சுன்னா இங்கே ஃபஸ்ட்டு, நடுவில் செகண்டு, மேலே கடைசியாக தேர்டு. மேலேருந்து வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாவது, நடுவில் செகண்டு, கீழேக்காக தேர்டு. அப்போ லூனா இங்கே வரும் தேர்ட் பிளேஸ், இங்கே வரும் லூ. அடுத்து ரூ, ஆர் ப்ளஸ் ஊ, ரூ. அப்போ என்னது, அப்போது ஆரை த்ரூ பண்ணி ரூ. அவ்வளோதான், ரூ, ரூ. அடுத்து வு, டபிள்யூ ப்ளஸ் வு. அவ்வளோதான். அப்போ ஊனா தேர்ட் பிளேஸு, டபிள்யூ ஸ்ட்ரோக்கு மட்டும் போ, டபிள்யூக்கு அப்புறம் ஊ, வு. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் லாங் வவல். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்து என்னென்னா, நான் வந்து எக்ஸசைஸை உங்களுக்கு நடத்திட்டேன் உங்களுக்கு நான். ஓகேங்களா, ஸோ எக்ஸசைஸ் எல்லாமே நடத்திட்டேன் நான். ஸோ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு லாங் வவல் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஷார்ட் வவல் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு லாங் வவல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்க நான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து இந்த பி, டி, வி, எல்லு, ஆர், டபிள்யூ, கே, எம், என், இதை ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், இது எல்லாத்தையுமே ஒரு 2 லைன் எழுதுங்க. அப்போ தான் அதை எப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ இப்படி இருக்குன்னா இப்படி போட்டு பிஃபோர் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஆஃப்டர் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், மறுக்க பி போட்டு பிஃபோர் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஆஃப்டர் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இது ஒரு 2 லைன் எழுதுங்க. 2 லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸசைஸ் 5 வந்துடுங்க. எக்ஸசைஸ் 5 இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸசைஸ் 5 வந்து கம்ப்ளீட்லி லாங் ஓவர் மட்டும்தான் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ எக்ஸசைஸ் 5 எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் இது டவுட்டாக இருந்துச்சுன்னா, நான் எக்ஸசைஸ் 5 தான் உங்களுக்கு ஃபுல்லாமே நடத்திக்கிறேன். இந்த டேஷ் வவல், அதாவது லாங் வவல் எல்லாமே எக்ஸசைஸ் 5 தான் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன் உங்களுக்கு நான். ஸோ இதே நீங்கள் போதும், இது நீங்கள் கரெக்டாக நீங்கள் தெளிவாக லாங் வவல் முடிஞ்சு உங்களுக்கு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து எக்ஸசைஸ் 6ங்கிற ஷார்ட் வவல். இதை வந்து நான் அடுத்த பார்ட்டாக, செகண்ட் பார்ட்டாக நான் போடுறேன். ஷார்ட் வவல் புரிஞ்சுட்டு இந்த வவல் சாப்டர் மட்டும் நான் 3 பார்ட்டாக பிரிக்க போகிறேன். எப்படின்னா, லாங் வவல் ஒரு பார்ட்டு, ஷார்ட் வவல் ஒரு பார்ட்டு, தேர்டு மிக்சர் வவல்ஸ், அதாவது லாங்கும் வரும் ஷார்ட்டும் வரும், பிஃபோர் ஆஃப்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு வவல் வரும். ஓகேங்களா, அதாவது அதே வவல் தான் எல்லாம் சேர்ந்து வரும் உங்களுக்கு. அது ஒரு சாப்டர் எப்படின்னு உங்களுக்கு போடுறேன். ஸோ செகண்ட் சாப்டர் வவல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், லாங் வவல் முடிஞ்சு. உங்களுக்கு லாங் வவல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி நாங்கள் பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ ஷார்ட் அண்ட் ஜூனியர், சீனியர், தமிழ், இங்கிலீஷு, சிஓஎம் போயிட்டுருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிறவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.